சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எந்த திசையில் சென்றாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்னை சூழ்ந்து கொண்டு என்னை சித்திரவதை செய்யும் அளவிற்கு கஷ்டத்தை தந்துவிட்டு தான் செல்கிறது. இந்த பிரச்சனை முடிந்து விட்டது என்று நினைத்தால் உடனடியாக அடுத்த பிரச்சனை தொடங்கி விடுகிறது. என்னுடைய உடல் அளவிலும் என்னுடைய மனதளவிலும் எனக்கு நிம்மதி என்ற ஒன்று இல்லவே இல்லையா அப்பா என்று அனுதினமும் என்னை கேட்டு கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, எந்த பக்கமும் திரும்ப முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றாய். எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் உன்னை நோக்கி வந்து கொண்டு தான் இருக்கின்றது. என் மனதை முழுவதுமாக புரிந்து கொள்ள ஆளும் இல்லையே என்று நீ புலம்புகிறாய். கவலைப்படாதே, உன்னுடைய கஷ்டங்கள் கண்ணீர்கள் அனைத்தையும் நான் போக்குவேன். உனக்கான தடைகள் தடங்களையும் தகர்த்து உனக்கான நிம்மதியான பாதையை நான் உனக்கு கூடிய விரைவில் காட்டத்தான் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் சூழ்ந்து இருக்கின்றது என்று நீ கவலைப்படாதே. உன்னை நான் என் கையை பிடித்து அழைத்து கொண்டு போகின்றேன். உனக்கான எல்லாம் சரி செய்யும் அளவிற்கு உன்னுடைய விதியையும் உன்னுடைய ஜாதகத்தையும் உன் அப்பா நான் மாற்றி எழுதிவிட்டேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கத்தான் போகின்றேன். நீ எடுக்கின்ற முடிவை தைரியமாக எடு. இன்றே எடு. நாளை என்ற வார்த்தையே உன் வாயில் வரவே கூடாது. உன்னுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக நான் அமைத்து தரப்போகின்றேன். நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உன் சாயப்பா நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்று தீர்க்கமாக நம்பு. நான் எப்பொழுதும் உன்னை விட்டு போக மாட்டேன். உன் கூடவே தான் இருப்பேன். உன் விதியை நான் நல்லபடியாக மாற்றி எழுதிவிட்டேன். இனிமேல் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கப் போகின்றேன். உன்னை அசைத்து பார்க்கின்றவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். கடவுள் கவலை இல்லாத வாழ்க்கையை யாருக்கும் தருவது இல்லை. ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை கேட்டால் சாயப்பா நிச்சயம் தருவார். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.